ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வாங்கினது. எப்போயுமே வாழைத்தண்டு வாங்கினோன்னு செய்கிறது பெஸ்ட்டு. அதுக்கு ஒரு 3/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணும். இப்போது இதை ஊற வச்சுக்கலாம். இதை உரிக்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க போர்ஷன் மட்டும்தான் நல்லா எடிபிளாக இருக்கும். மீதிலலாம் ரொம்ப நார் இருக்கும். இது மாதிரி இதை எடுத்துடலாம். இப்போ இது தேவையில்லாத போர்ஷனு. இந்த டிப்ஸ் மட்டும் இதை கட் பண்ணி கீழே போட்டுடலாம். அதுக்கப்புறம் மீதி இதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போதே இதில் நார் வரும். இதில் அவ்வளோ நார் இல்லை. நார் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடும். அப்படியே எடுத்துடலாம். இது மாதிரியே வெட்டியாச்சு, நார்லாம் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கலாம். 4 பீஸ் எடுத்துகிட்டு பொடியை வெட்டிக்கிறோம். இது மாதிரி குறுக்க பொடியாக வெட்டிட்டு இன்னும் தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். வாழைத்தண்டு வெட்டியாச்சு. இப்போ இதில் சில சமயம் நார் இருக்கும். இப்போ அதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு குச்சியை எடுத்து இப்படி பண்ணால் இதில் சூப்பராக இதில் வந்துடும். அந்த இதில் ஒட்டிக்கிட்டு இப்படி ரஃபாக இப்படி பண்ணால் இது பாருங்கள், இதில் நார் வந்துருக்குங்களா. இது இப்படி எடுத்துடலாம். கடலைப்பருப்பு ஊறிடுச்சு நல்லா 1/2 மணி நேரம். இப்போ இதோடு இந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு லைக் கரெக்டாக அந்த அளவாக இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா இது வேகணும், பருப்பும் வேகணும், தண்ணும் வேகணும். இந்த அளவு தண்ணி அந்த லெவலாக இருக்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனு கல்லுப்பு சேர்த்து இதோட வேக வச்சுக்கலாம். குக்கரில் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு இறக்கிடணும். இது தாளிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. ஏற்கனவே வாழைத்தண்டில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கு. இந்த கூட்டுக்கு காரம் ஃபுல்லாக பச்சை மிளகாய் இருந்ததுதான் நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல. அதனால் 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 3 பீஸ் தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கோர்ஸாக பாதியாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். லைக் ஃபைனாக இருக்க, ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி திரியாக அரைச்சிக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்டை சேர்த்துக்கலாம். வெந்த தண்டும் கடலை பருப்பும். இந்த தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இது ஆறுனா இன்னும் நல்லா திக்காயிரும், அப்போ கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நம்ம நேச்சுரல் ரெமெடி ஃபார் கான்ஸ்டிபேஷன். நம்ம எல்லாத்தையும் இந்த ரெசிபியில் இப்போ பண்ணுறதுல மறந்துட்டோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.